சிவபெருமானுக்கு உரிய விரதங்களுள் முக்கியமாக திகழ்வது மகா சிவராத்திரி ஆகும். ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதி இரவில் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். இத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த சிவராத்திரி விரதம் உருவாக காரணம் அல்லது வரலாறு இருக்கும் அல்லவா? அதனை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் வாருங்கள். ஒவ்வொரு யுகம் முடிவிலும் பிரளயம் உருவாகும் என்பது ஐதீகம். அப்படி ஒரு பிரளய காலம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களும் அழிந்துவிட்டன. அதனால் இந்த பிரபஞ்சமே செயலற்று கிடந்தது. இந்த பிரபஞ்சம் இயங்க வேண்டும் என்று ஆதிசக்தி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தாள். சிவனை மகிழ்விக்கும் வண்ணம் 4 கால பூஜை நடத்தினாள். அம்பிகை பிரம்மாண்டம் இயங்க உயிரினங்கள் உண்டாகி வாழ சிவனை பூஜை செய்தாள். பூஜை முடிவில் சிவன் தோன்றினார். பூமியில் உயிரினங்கள் தோன்ற வேண்டினாள். மேலும் அவள் பூஜித்த அன்றைய நாளை அனைவரும் மகா சிவராத்திரியாக கொண்டாட வேண்டும் என்று அன்னை ஈஸ்வரனை கேட்டுக்கொண்டாள். மற்றும் சிவராத்திரி பூஜை மேற்கொள்பவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சிவனும் அவ்வாறே அருளினார். இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் நன்மை கிட்டும். மகா சிவராத்திரி பற்றிய கதையை காண்போமா? காட்டில் ஒரு வேடுவன் வேட்டையாடிக் கொண்டு இருந்தான். இரவில் வெகு நேரமாகிவிட்டதால் அவனால் வீடு திரும்ப முடியவில்லை. எனவே காட்டு விலங்குகளிடம் இருந்து தப்பிக்க ஒரு மரத்தின் மேல் ஏறிவிட்டான். தூங்கினால் எங்கே கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் முழித்துக் கொண்டிருந்தான். தூக்கம் வராமல் இருக்க மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டான். அந்த மரத்திற்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் ஏறிய மரம் வில்வ மரம். அன்றைய தினம் மகா சிவராத்திரி. எனவே அவன் தன்னை அறியாமலேயே சிவராத்திரி விரதம் இருந்தான். எனவே அந்த வேடனுக்கு சிவபெருமான் மோட்சத்தை அளித்தார் என்பது புராண வரலாறு. எனவே அன்று விரதம் இருப்பதன் மூலம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அகலும் என்பது ஐதீகம். முதல் கால பூஜையில் பால், நெய், தயிர் ஆகிய பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பஞ்சகவ்யமாக சேர்த்தும் அபிஷேகம் செய்யலாம். நைவேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கலாம். மகா சிவராத்திரி என்று முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும். பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் அருள் செய்வார். இரண்டாம் கால பூஜையில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள், அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது சிறப்பானதாகும். இரண்டாம் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் சகல சம்பத்துக்களும் உண்டாகும். மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர். அம்பாளை பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவபூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும். தாழம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும். இது கருணை ரூபிணி, உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜையாகும். நான்காம் கால பூஜையில் பால், பழம், பழச்சாறு, கரும்புச்சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம். நைவேத்தியமாக சுத்த அன்னம் மட்டும் படைக்க வேண்டும். சுத்த அன்னம் என்பது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பதாகும். இந்த நேரத்தில் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இந்த பூஜையில் கலந்து கொண்டால் சிவனருளை பெறலாம் என்பது ஐதீகம்.